يا رب العالمين الله الله صل على ஹை ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு நம்ம சேனலில் சஹர் இஃப்தார் வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. சஹர் டைம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அல்ஹம்துலில்லாஹ் சீக்கிரமாகவே எழுந்திரிச்சிட்டோம். நாங்கள் எந்திரிச்சு பண்ணி பார்த்தீங்கன்னா வெறும் ஃபோனாக வந்துட்டு இருந்துச்சு. நேற்று எல்லாம் சொல்கிறனால எல்லாருமே ஃபோன் போட்டாங்க. அதுக்கப்புறம் எந்திரிச்சு தஹஜ்ஜுத்லாம் தொழுதுட்டு சாப்பிட்றதுக்காக எல்லாத்தையும் எடுத்து வந்து வச்சாச்சு. இன்றைக்கி சஹருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரசம் தான் வச்சுருந்தேன். முட்டை வந்து பொடி மாஸ் மாதிரி செஞ்சுட்டோம். கூடவே வந்து பார்த்தீங்கன்னா முந்தின நாள் வச்சு தக்காளி சட்னி இருந்துச்சு, நல்லா சூப்பராக இருந்துச்சு. அதே வச்சு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே எடுத்து வந்து வச்சு பசங்க நாங்கள் எல்லாருமே சாப்பிட்டு முடிச்சிட்டோம். எப்பயும் போல சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டீ தான் எங்கள் 2 பேத்துக்குமே டீ போட்டாச்சு. பிள்ளைங்க 2 பேத்துக்குமே பாலாத்தி கொடுத்துட்டு சஹர் வேலை எல்லாமே முடிஞ்சிச்சு. ஃபஜ்ர் தொழுதுட்டு கொஞ்ச நேரம் படுத்து இருந்துட்டு இன்னைக்கு பாப்பா வந்து பார்த்தீங்கன்னா காலேஜ் பஸ் வந்து மிஸ் பண்ணிட்டா. மிஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நேரமாக ஃபீல் பண்ணிட்டு இருந்தா. அதுக்கப்புறம் அவளோட வேலையை ஆரம்பிச்சிட்டா. எப்பயுமே வீட்டில் இருந்தா அப்படின்னா ஏதாவது ஒன்று செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணிடுவா. இந்த தடவை பார்த்தீங்கன்னா அந்த கட்லெட்டை பிடிச்சி வச்சிருக்கா. எப்போ பார்த்தாலும் கட்லெட் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அண்ணங்கிட்ட 2 உருளைக்கிழங்கு வாங்கிட்டு வர சொல்லி அதை செய்ய மதியமே ஸ்டார்ட் பண்ணி மதியமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 மணிக்கெலாம் வந்து பொரிச்சு எடுத்துட்டா. கொஞ்சமா தான் செய்ய சொல்லியிருந்தோம். அதுக்கப்புறம் சரி அந்த வேலை அவ பார்த்துட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா காஞ்ச துணி எல்லாமே இருந்துச்சு, எல்லாத்தையும் மடிச்சு எடுத்து வச்சுட்டேன். நேற்று வந்து பார்த்தீங்கன்னா முலாம்பழம் ஜூஸ் வந்து சாப்பிட்டோம். இன்னைக்கு வந்து ஒரு பழம் வந்து கெட்டு போயிடுச்சு. சரி இன்னொரு பழம் மட்டும் இருந்துச்சு, அதை மட்டும் கட் பண்ணி மேலே சக்கரை போட்டு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையுமே நான் கட் பண்ணிட்டு இருந்தேன். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பாப்பா கேஸ் செல்ஃப் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டு ஜூஸ் போடுற வேற எல்லாமே முடிச்சு வச்சுட்டா. இன்னைக்கு சாகருக்கு என்ன செய்யறது சாப்பாடு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தோம். சரி வந்து நேற்று பார்த்தீங்கன்னா ரசம் இருந்துச்சு, பருப்பு வேக வச்சு கூட வந்து பருப்பு ரசம் மட்டும் ஆக்கிக்கலாம், கொஞ்சம் காரமாக இருக்க மாதிரி இருக்கு அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். என் பையன் பார்த்தீங்கன்னா சாம்பார் கேட்டான். எதுவுமே வந்து நம்ம கொஞ்சம் தான் சாப்பிட்றனால மீதி ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு யோசனை பண்ணிட்டு பருப்பு போட்டு சாப்பிட்டுக்கலாம், வெறும் பருப்பு மட்டும் வேக வச்சாச்சு. சிக்கன் கிரேவி மாதிரி ஒரு பக்கம் ரெடி பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் என் பொண்ணு பார்த்தீங்கன்னா நோம்பு திறக்கிறதுக்கு எல்லாமே எடுத்து வந்து வச்சுட்டா. பக்கத்து வீட்டில் இருந்து உளுந்து வடை கொடுத்து அமைச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் நம்ம செஞ்ச கட்லெட்டு, எப்பயும் போல ரோஸ் மில்க்கு, லெமன் ஜூஸ், அதுக்கப்புறம் அந்த முலாம்பழம் பொரியை கட் பண்ணி வச்சிருந்தேன். அல்ஹம்துலில்லாஹ் நோம்பு கஞ்சி இது எல்லாமே வச்சு நோம்பு திறந்து முடிச்சாச்சு. நான் வந்து நோம்பு திறந்துட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா, குக்கர் வந்து விசில் அடிச்சிட்டு இருந்துச்சு. சரி ஆஃப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனுக்கு வந்து பார்த்தா, இந்த மாதிரி இருந்துச்சு. பருப்பு வேக வச்சது ஒரு குத்தமாடா அப்படின்ற மாரி இருந்துச்சு. ரொம்ப கவலையாயி போச்சு. அதுக்கப்புறம் என் பொண்ணுகிட்ட தான் கெஞ்சினேன். அவ எல்லாத்தையும் கிளீன் பண்ணி குடுத்துட்டா. மீதி இருக்க ஜூஸ் எல்லாமே நைட்டு 10 மணி வரைக்கும் ஓடிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் தான் பாத்திரம்லாம் கழுவுற மாரி இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நெனைக்கிறேன். தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்.